வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ சில பல காரணங்களால் நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியல. பட் இனிமேல் இன்னையிலேருந்து தொடர்ந்து நம்ம போட்டலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி செய்தித்தாள்கள் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாக பேசப்பட்ட அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா அனைவருக்கும் ஆண்டுக்கு 72,000 ரூபாய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கும் அப்படிங்கிறது. அதற்கான திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? நியாந்தம் ஆய் யோஜனா அப்படிங்கிறது தான் நியாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு மெயின் சிலபஸில் எந்த கீழே வரும் அப்படின்னா பவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி அப்படிங்க, வறுமை மற்றும் சமத்துவமின்மை. அதற்கு கீழே தலைப்பு நம்மளால் கொண்டு வர முடியும், சரிங்களா? ஸோ இந்த நியாந்தம் ஆய் யோஜனா அப்படின்னா என்ன? ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி இது புதுசாக இல்லை இந்தியாவில் ஏற்கனவே என்ன இது இந்த மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா, இல்லை இதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கும், இதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இதனுடைய பெனிஃபிட் என்னவா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறோம். ஸோ இது ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம், சரியா? ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நியாந்தம் ஆயோஜனா அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புது கான்செப்ட் அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2017-18 ஆண்டிற்கான எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம், அனைவருக்கும் குறைந்தபட்ச வருமானம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருந்தாங்க. ஸோ அதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் என்ன அப்படின்னா இந்த நியாய் அப்படிங்கிற திட்டம். இந்த வருஷம் கூட பார்த்தீங்க அப்படின்னா PM கிசான் யோஜனா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் சிறப்பு நிதி 2,000 ரூபாய் அமைப்பு சார் தொழிலாளர்களுக்கு, இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த குறைந்தபட்ச ஊதிய திட்டம் இல்லை குறைந்தபட்ச ஆதரவு திட்டம் அப்படிங்கிறத தான் சொல்லுது, சரியா? மினிமம் இன்கம் கேரண்டி, குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை கொண்டு வர்றாங்க, சரியா? ஸோ வாட் இஸ் யூனிவர்சல் பேசிக் இன்கம், அடிப்படை குறைந்தபட்ச வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை பற்றி ஒரு அமைப்பு சொல்லுது. என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது எந்த விதமான ஒரு பணியையும் செய்யாமல் தனிநபருக்கு அவருடைய நலனை கருத்தில் கொண்டு அரசினால் மாதம் தோறும் வழங்கப்படக்கூடிய ஒரு தொகை இல்லை ஒரு கேஷ் டிரான்ஸ்ஃபர் நேரடியாக அவருக்கே வழங்கப்படக்கூடிய என்ன அப்படின்னா அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு குறைந்தபட்ச வருமான திட்டம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய வெர்ஷன் தான் என்ன அப்படின்னா இந்த நியாய் திட்டம் அப்படிங்க, சரியா? ஸோ இதான் இப்போ இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நேரடியாக வங்கி கணக்கிலே பணம் செலுத்துறது, நேரடியாக பயனாளிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் இக்னோபிஎஸ் கீழே என்ன அப்படின்னா இந்திரா காந்தி மாற்றுத்திறனாளிக்கான ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி விதவைகள் ஓய்வூதிய திட்டம், இந்த மாதிரி அப்போ தமிழ்நாடு அரசினுடைய விவசாயிகளுக்கான காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இது கீழே வரும். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக பகல் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா வங்கி பயனாளிகளுக்கு நேரடியாக அவருடைய வங்கி கணக்கிலே பணத்தை செலுத்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிறது இது கீழே நிறையா இருக்குது. ஈவன் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தின PM கிசான் அப்படிங்கக்கூடிய திட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் திட்டம் மாதம் தான் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச ஆதரவு திட்டம் தான், சரியா? ஓகே. ஸோ இதனுடைய நன்மை தீமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்மை தீமை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. நான் சில 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ரிமைனிங் அந்த இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன அப்படின்னா இதனுடைய PDF அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இதில் முதல் விஷயம் என்னென்னா பாசிட்டிவ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இது இட் ரெடியூஸ் த பவர்ட்டி, வறுமையை இது குறைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாரும் குறைந்தபட்சமாக மாதத்திற்கு 12,000 ரூபாய் கிடைக்கும் போது என்ன இது கண்டிப்பாக அவர்களுடைய அடிப்படை தேவைகளை புரிச்சு த பேசிக் நீட்ஸ். ஸோ பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு நிலைமை தான் என்ன வறுமை. ஒருத்தருடைய அடிப்படை தேவைகள், அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றையும் பூர்த்தி செய்ய இயலாதனால தான் என்ன அப்படின்னா வறுமை. ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதம் கிடைக்கிற இந்த குறைந்தபட்ச தொகை மூலம் என்ன இந்த மூணையும் பூர்த்தி செய்ய முடியும், ஆனால் அவனுடைய வறுமை அப்படிங்கிறது குறைஞ்சிரும். ஓகே, அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை அவங்க முறையாகவும் பயன்படுத்தலாம், இல்லை என்ன வேறு வகையானதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய அளவில் என்ன இம்ப்ளிமெண்டேஷனில் பெனிஃபிஷியரி தேர்ந்தெடுக்கிறது இல்லையா, பெனிஃபிஷியரி தேர்ந்தெடுக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்கு கொடுக்கணும், வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கா, வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் அப்படிங்கிறது ஜெண்டர் பியாஸ் உருவாக்குமா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா யாருடைய பேரில் கொடுக்கப்பட்டாலும் அந்த வருமானத்தை என்ன அந்த வீட்டினுடைய ஒரு ஆண் அப்படிங்கக்கூடியவர் அபகரித்து அதை வேறு வழியில் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா இது அரசியல் கட்சிகள் அரசியலாக்க முற்படும். அதே மாதிரி வறுமையை குறைச்சாலும்
சில ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா அதோடைய நெகட்டிவ் பார்க்கலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிடிஎஃப்ல அதை பார்த்துக்கோங்க சரியா. ஸோ சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி இதற்கான சவால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்த சவால்கள் என்னவா இருக்கும். ஸோ யூபிஐ யூனிவர்சல் பேசிக் இன்கம் குறைந்தபட்ச வருமான திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் பாப்புலேஷன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, கிட்டத்தட்ட வந்து 130 கோடி மக்கள் தொகை அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய மக்கள் தொகை நாடு கொண்ட ஒரு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கறது வந்து இது வருமா. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன ஜிடிபியில் வந்து 3.5% அப்படிங்கிறது திட்டத்துக்காக செலவழிக்கப்படக்கூடிய தொகை அப்படிங்கிறது போகும். அதனால வந்து என்ன அப்படின்னா வந்து நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ சேலஞ்ச் முதல் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன், இந்த பயனாளியை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆன் பேங்கிங், இது வந்து என்னன்னா வங்கித்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. பட் அதை நம்ம பாசிட்டிவாக கூட பார்த்துக்கலாம் சரியா. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம்னா ஃபெடரல் என்ன அப்படின்னா ஒரு கூட்டாண்மை அமைப்பு பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மாநில அரசு வந்து அந்த மாநிலத்திற்கு தேவையான அளவுக்கு திட்டமைப்பு செயல்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி திட்டம் இருக்கும்போது அவங்க செயல்படுத்த முடியாது. ஸோ அப்போ என்னன்னா அது ஒரு கூட்டுறவு அமைப்பு, ஒரு கூட்டாண்மை, இந்தியா போன்ற ஒரு கூட்டாண்மை, ஒரு புளூரலிசம், ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிற்கு என்ன இந்த மாதிரியான திட்டம் அப்படிங்கிறது சில நேரங்களில் பிரச்சனையாக கூட இருக்கக்கூடும். ஏன்னா நீங்கள் ரீஜனல் பார்ட்டிஸ் வேற இருக்கும்போது யூனியன் கவர்மெண்ட் வேற இருக்கும்போது என்ன அவங்க திட்டத்தை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஈவன் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து முதல்ல ஏற்றுக்கல, அதே மாதிரி வந்து உதய திட்டத்தை நம்ம ஏற்றுக்கல, லேட்டர் ஏற்றுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான ஜிஎஸ்டி, ஸோ இது மாதிரி பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இட் லீட்ஸ் டு த ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது வந்து நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எஃப்ஆர்பி ஆக்ட் இருக்கு இல்லையா, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட், நிதி பற்றாக்குறை சட்டம் அப்படிங்கிறது, இதனுடைய அடிப்படையில் நிதி பற்றாக்குறை கட்டுப்பாடு சட்டம் அப்படிங்கிற 2003 ஏற்றப்பட்டது. ஸோ இதன்படி என்னன்னா மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள என்ன அவங்களுடைய நிதி பற்றாக்குறை கட்டுக்குள்ள வைக்கணும். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜிடிபியில் நீங்கள் 3.5% பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து இது பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இதனுடைய சேலஞ்சஸ். பட் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு தெரிய வரும். ஓகே, தென் இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட் சரியா, திட்டம் செயல்படுத்தப்படாதனால நம்ம எதிர்பார்க்கப்படும் தான் சொல்லணும். ஒன்று வந்து எதிர்பார்க்கப்படும் நன்மைகள் அப்படின்னு சொல்ல முடியும். முதல் விஷயம்னா கண்டிப்பாக வறுமை குறையும், எக்கனாமிக் growth வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இட்மே என்ன சொல்றது பேங்கிங் செக்டருக்கு அதிகமான அளவுக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கியா அப்படின்னா இட் வில் லீட்ஸ் டு தி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அனைவருக்கும் நிதி சேவை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கும். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து வங்கிகள் மூலமாக தான் வந்து பணத்தை செலுத்த போகிறாங்க. அப்படி செலுத்தக்கூடிய பட்சத்தில் வந்து என்ன எல்லாரும் வங்கிகள் கிட்ட வருவாங்க, இதனால் எல்லாரும் வங்கிகளோட தொடர்பு வைப்பாங்க. ஸோ மக்களுக்கும் வங்கிகளுக்குமான தொடர்பு அதிகரிக்கும். இதன் மூலம் வந்து என்ன அனைவருக்கும் நிதி சேவை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்க. அதுக்கப்புறம் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் growth வந்து இதாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் திட்டம் செயல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா வந்து இதனுடைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆர் வித்தின் a few days டெய்லி வந்து நான் கொஷின் கொடுத்தே வந்து என்ன உங்களுக்கு ஒரு ஆன்சர் ரைட்டிங் மாதிரி எல்லாருக்குமே காமனாக கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போதே என்ன அப்படின்னா வந்து இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னா என்ன, இதனுடைய நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத ஒரு ஆன்சராக எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி அவாலுவேட் பண்ணி சொல்லுவேன். நான் ஃபீட்பேக் சொல்லுவேன். தமிழ் இங்கிலீஷ் உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேப்பரில் மட்டும்தான் எழுதணும். அப்போ தான் எவாலுவேட் பண்ணி சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, ஸோ இதற்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. தேங்க்யூ.